முட்டை பொடி மாஸ் இல்லைன்னா முட்டை பொரியலுங்க. இது வெறும் சாப்பாட்டு கூட பெசஞ்சு சாப்பிட்றதுக்குங்க. ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளும் கூட. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுங்க, கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பின்னாடிங்க நல்லா ஒரு கையளவு சின்ன வெங்காயங்க, நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்திக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய்ங்க, கருவேப்பிலை இதை போட்டு வணங்கின பின்னாடிங்க நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கிறேனுங்க. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 4 முட்டையை ஊற்றிங்க, வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க, அப்புறம் உப்புங்க. இப்போ இந்த முட்டை இதெல்லாம் ஊற்றி பெரட்டுறப்ப கீழே உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே பெருசாக ஒட்டாதுங்க. இதெல்லாம் போட்டுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்த பின்னாடிங்க, வெந்து வரும்போது நல்லா உதிரியாக தெரியும் உங்களுக்கு. வெந்து வந்த பின்னாடிங்க கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்தி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. பெப்பர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த தேங்காய் பூ போட்ட பின்னாடி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இது நீங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க.